இப்ப நான் கேட்கறது என்ன, இந்த சமுதாயத்துடைய ஓட்டு வேணும், சமுதாயத்துடைய உழைப்பு வேணும், இந்த சமுதாயத்துடைய ரத்தம் வேணும், நீங்க ஆட்சியில் இருக்கணும். ஆனா இந்த மக்களுக்கு நீங்க கொடுக்க மாட்டீங்க. எல்லாம் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு, அதிகாரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு இல்லை. இந்த சமுதாயம் படிக்க கூடாது, அப்படியே குடிக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கணும், வேலைக்கு போகக்கூடாது, இப்படியே இருக்கணும், கொடியை பிடிக்கணும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த வன்னியர் சமுதாயம் தான் உங்களை உங்க கட்சியே வளர்த்தது. முதல் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நீங்க போட்டியிட்ட தேர்தல் 1957 போட்டிட்டீங்க. 52 நடந்த முதல் தேர்தல், 57 நீங்க போட்டியிட்ட கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் எல்லாமே ஒரு தொகுதி தவிர மற்ற எல்லாமே வன்னியர்கள் வாழ்கின்ற மண்ணிலே தான் உங்களை தேர்வு செய்தார்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதே போன்று 1962 50 தொகுதிகளில் வெற்றி பெற்ற 50 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றதில் 45 தொகுதியில் வட மாவட்டத்தை சார்ந்தவர். 1967 ஆட்சிக்கு வருகிறார்கள். அந்த தேர்தலில் 138 தொகுதியில் வெற்றி பெறுகிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 90 92 தொகுதிகள் வட மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இந்த மக்கள் தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கய்யா. உங்களுக்கு இந்த உதயசூரன் சின்னம் கொடுத்ததே இந்த மண்ணை சார்ந்தவர்கள். கோவிந்தசாமி ஏஜி, இப்ப இருக்கிற ஏஜி சம்பத் அவங்களுடைய தந்தை, அவருக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. நம்மளுடைய செஞ்சி ராமச்சந்திரன்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி, நெல்லிக்கும கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் அடுக்கிக்கிட்டே போல எவ்வளோ மக்களுக்கு நீங்க துரோகம் செய்தீர்கள். நான் கேட்கறது, இந்த பிள்ளைகளுக்கு படிப்பு கூடியா, வேலையை கூடியா தானே, என்னையா நாங்க கேட்கிறோம், என்னையா கேட்கிறோம்? அதுக்கு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இப்ப கூட என்ன, உங்ககிட்ட இன்னைக்கு திமுக 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதுல அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்த சமுதாயத்தில் இருக்கின்றார்கள்? வன்னியர்கள். 127 சட்டமன்ற உறுப்பினர்கள் 23 பேர் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், 21 பேர் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். இந்த 2 சமுதாயத்திற்கும் தொடர்ந்து திமுக துரோகம் செய்து வருகிறது. இந்த 2 சமுதாயம் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 44 பேர், 127 பேர் திமுகவில், 44 பேர் வன்னியர்களும் பட்டியலின மக்களும், 2 சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஆனா இந்த 2 சமுதாயத்தை பட்ட நாமம் போட்ட திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்து விட்டது.